ஜோயா அவர்களோட எலிமினேஷனுக்கு செஃப் தாமு அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லி வந்ததை பார்த்து செஃப் தாமு அவரோட சோசியல் மீடியா பேஜில் அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் 5 ரொம்பவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஸ்டார்ட் ஆகப்பட்டது. அண்ட் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறல அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஒரு சீசனில் திரைப்பட நடிகை ஜோயா அவர்கள் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க யாருக்குமே மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. அது அவங்களோட ஸ்லாங் தான். குறிப்பாக செஃப் தாமு அவர்கள்ட்ட கூட அவங்க அந்த ஸ்லாங்லேயே தான் பேசுவாங்க. அது பார்க்க கிட்டத்தட்ட மரியாதை இல்லாத மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருந்தது, நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு நிலையில் கடந்த வாரம் ஜோயா அவர்கள் எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க செஃப் தாமு அவர்கள் தான் காரணம் அப்படின்னும், அவர் அவமரியாதையாக பேசவும் தான் அவங்கள ஷோலேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை செஃப் தாமு அவர்கள் பார்த்துட்டு அவரோட சோசியல் மீடியாவில் அதற்கு விளக்கம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஏதோ ஜோயா என்ன அவமரியாதையாக பேசவும் நான் கோவப்பட்டு வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நான் அந்த மாதிரி நினச்சிருந்தாலோ இல்லை சேனல் தரப்புலேருந்து அந்த மாதிரி நினச்சிருந்தாலோ உடனடியாக அவங்கள ஷோலேருந்து எலிமினேட் பண்ணியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 10-15 வாரம் வந்துருச்சு. இப்போ போயா நாங்கள் எலிமினேட் பண்ண போகிறோம். அவங்க எலிமினேட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க மட்டும்தான், அவங்களோட சமையல் மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது. எனக்கு இந்த ஷோவில் இவங்கள தான் பிடிக்கும், இவங்கள பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். குறிப்பாக ஜோயா அவர்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க என் பொண்ணு மாதிரி. அவங்க மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. ரொம்பவே கேஷுவலாக பேசிடுவாங்க. அது ஒரு சிலருக்கு தப்பாக தெரியும். அது அவங்களோட ஸ்லாங், அதை அவங்களால மாற்றிக்க முடியாது. மற்றபடி ஜோயாக்கும் எனக்கும் எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவரு பேசியிருந்தாரு. அண்ட் ஜோயாக்கு நல்ல எதிர்காலம் அமைய என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செஃப் தாமு அவர்கள் இந்த ஒரு வீடியோ மூலியமா சோசியல் மீடியாவில் எழுந்திருந்த கான்ட்ரவர்சிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்து முடிச்சிருக்க படம் தான் கோட். இந்த ஒரு படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கோட் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இதனால் விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக கடுப்பாகி ஏஜிஎஸ் நிறுவனத்தை டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வழக்கமாக விஜய் படம்னாலே அப்டேட் மேலே அப்டேட் வந்து அவரோட ரசிகர்களை சந்தோஷத்தில் மூழ்கடிச்சிருக்கும். ஆனால் இப்போ வர செகண்ட் சிங்கிளை தவிர்த்து ஏஜிஎஸ் நிறுவனத்திலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இதனால் ரசிகர்கள் பயங்கர விரக்தி அடைஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஏஜிஎஸ் நிறுவனம் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 நாட்கள் பொறுத்துக்கோங்க. ஆகஸ்ட் 1 டேட் கோட் படத்துலேருந்து உங்களுக்கு மிக முக்கிய அப்டேட் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் இந்த படத்துக்கான ஹைப் மறுபடியும் ஏறி இருக்கு. தேர்ட் சிங்கிள் எதுவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ட்ரெய்லர் எதுவும் லான்ச் ஆக போகுதா? ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு 1 மந்த் தான் இருக்குது. ஸோ ட்ரெய்லராக இருக்க அநேக வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.